ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அரிசி பொரி செய்யலாம் வாங்க. நான் புழுங்கல் அரிசி ஊற வச்சுதுங்க. நைட்டு ஊற வச்சுது ஒரு 1.5 கிளாஸ் ஊற வச்சுட்டுக்கிறேன். நல்ல ஊறின அரிசி தாங்க இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் வாங்க. இது நம்ம கடையில் புட்டு பொடி வாங்கியாலும் இந்த மாதிரி பொடி செய்யலாங்க. நானும் புழுங்கல் அரிசி வீட்டிலே அரைக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக அரைக்கிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியை ஊற்றி அரைக்கலாம், ஊற்றாதான் அரைக்கலாம் வாங்க. தண்ணியை ஊற்றி அரைச்சிடும் ஊற்ற வச்சு 2 இருக்குங்க. தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி அரைச்சா நம்ம புட்டுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. புட்டு பொடி இப்படி தான் அரைக்கிறோம். புட்டு பொடி மாதிரி அரைச்சி நம்ம இது மாதிரி பொரியும் செய்யலாங்க. கொஞ்சமாக தண்ணியும் இந்த மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய், சோறு, கறிவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அரைச்சி எடுத்து இது மட்டுமே தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க. இது மட்டுமே போட்டு பிசைஞ்சால் இதுக்கு சரியான முறையில் இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்காங்க. இது பெருஞ்சீரகம், அதாவது சோம்புங்க போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மாற்றி வச்சுட்டு ஒரு பின்ன தட்டி எடுத்துக்காங்க. நம்ம அதிரசம் செய்கிறோம்ல அதே போல் நம்ம தட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானதும் போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகணுங்க, இல்லைன்னா சீக்கிரம் மேலே உப்பி வராது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயிலேருந்து மேலே உப்பி வருதுங்க. இதுங்க 2 பக்கம் திருப்பி விட்டு பரசப்பா நம்ம அந்த அரிசி சிறு நொய் விட்டுதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது பொரி. நீ நம்ம எல்லாமே நான் பொரிச்சு வச்சுங்க. நாங்கள் அரிசி பூரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்பு வேணும்லாம் வச்சுன்னா அப்படியே சாப்பிட்லாம். நானும் முட்டை குழம்பு வச்சுருக்கேங்க இதுக்கு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.